இல்ல கல்லு குறையவே இல்லைன்னு. ஏன் மேஸ்திரி இல்லைங்க வா. வேலையில முடிஞ்சா? எல்லா வேலையும் முடிச்சுனே. சரி, அந்த பினிஷிங் டச் மட்டும் இருக்குனே. அந்த ஆள் வந்து கொஞ்சம் லேசா டச் பண்ணி இருக்குல்ல. முடிச்சிருவோம்ண்ணே, காலைல முடிச்சிருவோம். சரிப்பா சரிப்பா. அண்ணே ஒரு கட்டட வேலை இருக்குன்னு சொன்னீங்களாண்ணே? ஆமா, வந்து வந்து யார் சொன்னா? நீங்க என்ன சொன்னீங்க அன்னைக்கு சொல்லி? ஆமா ஆமா ஆமா, அது நமக்கு பிடிச்சிருந்தா நல்லா இருக்கும்ண்ணே. இல்ல ஒண்ணி விட்டு யாரு, நான் யார் சார் பார்க்க போறேன்? லோக்கல்ல இருக்கவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்ல நீ தான் பார்க்க போற, அதையும் பாப்பேன். சரி, என்ன நாளைக்கு போன் பண்றேன் உனக்கு, வந்துரு. சரி சரி. ஹலோ ஹலோ, இன்ஜினியரா? ஆமா நேற்று. எப்ப கொஞ்சம் வாங்களேன். எங்க விளம்பரத்தை பார்த்தேன். அப்படியா? நீ நல்லா கட்டணும், நல்லா தெரிஞ்சு. என்னாச்சு? நம்ம ஒரு வீடு கட்ட வேண்டி இருக்குப்பா. அப்படியா? ஏன் வஞ்சில கொஞ்சம் கட்டலாம்ல? சரிப்பா, வாங்க வாங்க. சார் வாங்க சார். வணக்கம். சொல்லுங்க சார். சார் ஏய், இன்ஜினியர் தானே? ஆமா சார். சரிப்பா சரிப்பா. அப்ப நம்ம ஒரு கட்டடம் கட்ட வேண்டி இருக்கு. சார் கட்டிடுவோம் சார். நம்ம பெரிய பில்டிங் அம்மா கட்டிடுவோம் சார். அப்படியா? ஆமா சார். சரி, நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்க, விளம்பரம் பார்த்தேன். ஆமா சார், நம்ம நம்பர் 1 சார். அப்படியா? ஆமா சார். அதான் என் பையன் சொன்னா. சார் இப்போ நம்ம கட்டுற கட்டடம் என்ன எத்தனை சார் இருக்கும்? பெரிய கட்டடம்பா இது. ஒரு கோடிவா? வரும் வரும், அடுத்து வரும். சார் ஒரு சொடக்கு இடத்துல கட்டிடலாம் சார். உன் பேச்சுலயும் நல்லா இருக்க தெரியுதப்பா. நம்மளை பத்தி கேட்டு போயிருங்க சார். அங்க வர இடத்துல பத்தி 4 பில்டிங் பாத்தீங்களா சார்? அது போய் நம்ம கட்டலாம் சார். என்ன நம்பலாமா? என்ன சார்? சார் என்ன சார், உங்க ஏரியாவில் வந்து சாலையில சரி இல்லாம கார் அங்கே கட்டிட்டு வந்து இல்ல கார்ல வந்து அப்புறம் சார், அப்புறம் இந்த கட்டடம் கூட வேற எல்லாம் வச்சு கட்டிருக்கீங்களா? ஆமா, நம்ம மேய்ச்சி கொடுத்துருக்கான். இங்கேயும் என்ன வேலை பாக்குறான்? அவனுக்கு கெட்டவன் தெரியல, ஒண்ணும் தெரியல. இப்போ 1 கோடி ரூபாய்க்கு நீங்க வந்து கட்டணும்னு சொல்றீங்க. ஆமா சார், இப்போ முதல்ல ஒரு 50 லட்சம் ரூபாய் நீங்க அக்கௌண்ட்ல போட்டுட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல என்ன இல்ல எடுத்து 50 லட்சம் 1 லட்சம் கேட்டீங்கன்னா சொடக்கூட இடத்துல கட்டிடலாம் சார். உன் பேச்சுலயும் நல்லா இருக்க தெரியுதப்பா. நம்மளை பத்தி கேட்டு போயிருங்க சார். காலம் போற போக்குன்னா அப்படி சூடு விட்டு இடத்துல அப்படியே கட்டணத்துக்கு போயிட்டு இருக்கு சார். பக்கத்துல ஒரு பேமெண்ட் முதல்ல அடிச்சீங்கன்னா 2வது பேமெண்ட் உங்களுக்கு சாயை கையில விட்டு போயிட்டே இருப்போம் சார். எங்கள்கிட்ட ஒரு நாள் வேலை கொடுத்தீங்க சார். சூப்பரா பண்ணி. சரிப்பா சரிப்பா சார், பணம் வேலை போட்டுருங்க சார். சரி, போட்டுருப்பா. சரிங்க சார். நல்லா இருப்பேன் பொழுதுமே. தம்பி, இல்லைன்னா அக்கௌண்ட்ல பணம் போட்டுருவேன். இன்னும் வேலையை முடிச்சு கொடுத்துரு. சரியா? ஓகே. இப்படி புறம் போச்சுட்டு போயிட்டாலே இல்லையா? நல்லா தானே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. வெயில ஓவா எங்க இருக்கானோ தெரியலையே. தெரியலையே. மேஸ்திரி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்குண்ணே. ஏன் உட்காந்துருக்கியா வீட்டுல? தம்பி அண்ணே, நீ நல்ல வேலைக்காரன் தான். உங்கள்ட்ட நான் சாப்பிட்டுருக்கேண்ணே. இந்த வீட்டை நான் முடிச்சு கொடுக்கறது ஏன் பொறுப்புனே? இல்ல என்ன சொல்லுவ? கண்டிப்பாண்ணே. நீ நல்லா இருப்பல. இல்ல நான் விளம்பரத்தை பார்த்து ஏமாந்துட்டேன். மக்களே, இனிமே யாரும் விளம்பரத்தை பார்த்து ஏமாறாதிய. உள்ளூர்காரனே நம்புங்க, நம்மகிட்ட நல்லவே இருப்பான். நீ ஒண்ணு மனசுல வச்சுக்கிறாதல்ல? சரிண்ணே. சரி, வீட்டை கட்டி கொடுத்துடல? கண்டிப்பாண்ணே. சரி சரி.